ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நம்ம டெலிகிராம் குரூப்பில் மார்னிங்கே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒரு 7:00 ரேஞ்சில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து மார்க்கெட் சஸ்டைன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மொமெண்டம் கொடுப்பாங்க. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனில் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போனாங்கன்னா நமக்கு ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி மார்னிங்கே சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட் அபோவில் ஓப்பன் பண்ணவங்க. ஸோ ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துட்டு எஸ்டர்டே ஐ நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம். எஸ்டர்டே ஐ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு பை சைடு மொமெண்டம். ஸோ இந்த மொமெண்டமை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கட்டும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்தாங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வராத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, அப்சைட் மொமெண்டம் தான். ஸோ இன்றைக்கோட டே ஹை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எஸ்டர்டேவோட டே ஐயும் இன்றைக்கோட டே ஐயும் சேமாக இருக்குது. கிட்டத்தட்ட 23,750. ஸோ இந்த ரேஞ்ச் இருக்கட்டும். இன்றைக்கி டே லோவை மார்க் பண்ணிக்கலாம் 23,430. ஓகேங்களா? ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து அபவ் ஓப்பன் கொடுத்தாங்கன்னா இந்த எஸ்டர்டே லோவுக்கு மேலே எஸ்டர்டே ஐக்கு மேலே இங்கே ஒரு சின்ன கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ இந்த கேப் ஆர்டர் இருக்குது. இந்த கேப் ஆர்டர் வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒருவேளை இதுக்கு மேலே நம்ம சஸ்டெயின் பண்ணி அப்சைட் மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா 24,000 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபுல்லாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்டர்டே டே கேண்டலுக்கு மேலே இன்றைக்கி ஒரு க்ரீன் கேண்டல் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டாப்பில் இருக்கிற அந்த கேப் ஆர்டர் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த டாப்பில் இருக்க பெண்டிங் தான் வந்து இன்றைக்கி டேவோட ஹையாகவும் இருக்குது. ஸோ இதை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இன்றைக்கி டே லோவும் மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. இன்றைக்கி டே லோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 74,485. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். டே ஹையை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னாக்கா இந்த கேப் ஆர்டர் ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சிம்பிளாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம கொடுக்குற லெவல் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதும். இந்த 74,490 இந்த லெவலில் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லெவலையும் ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டேவே மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஓகேங்களா? லெவல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா ஸோ பேங்க் நிஃப்டிலையும் அதே சினாரியோ தான். நம்ம லெவலில் இருக்கிற கேப் ஆர்டரை ஃபில் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஸோ அங்கே வந்து டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த பாட்டம் லெவலில் இருக்கிற கேப் ஆர்டரில் வந்து சப்போர்ட் எடுத்து இன்றைக்கி மேலே போயிருக்காங்க. ஸோ டாப் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54,347 இந்த ரேஞ்சில் ஒரு கன்சாலிடேஷன் கொடுத்து பிரேக் பண்ண முடியாமல் டவுன் சைடு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்னோடய யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்குறோம். தேவைப்படுறவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல்ஸு, இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு, கீ லெவல்ஸு, நியூஸு மற்றது எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.